மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வலைத்தளங்கள் முழுவதுமாக எம்எஸ் தோனி என்ன பண்றாரு, எம்எஸ் தோனி எப்போ ரிட்டையர் ஆவார், என்னது இந்த ரிட்டையர் ஆகிற மட்டும் 4 வருஷமா பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரிட்டையர் ஆவார்னு ஒவ்வொரு வருஷமும் நல்லா டிக்கெட்டை சேல்ஸ் பண்ணியிருக்கானுங்க. அது அவங்களுடைய பிஸ்னஸ் ட்ரிக், அவங்கள தப்பு சொல்லவே இல்லை. ஆனால் என்ன எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா, எம்எஸ் தோனியை பற்றி இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்படக்கூடிய ஒரு பக்கத்து, விமர்சனம் ஒரு பக்கத்து, இதெல்லாம் தாண்டி எம்எஸ் தோனி தொடர்ந்து ஐபிஎல்ல விளையாட வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருதுன்னு நீ புரிஞ்சுக்கணும். வயசு 43 ஆனாலுமே கூட அவர் தொடர்ந்து விளையாட வேண்டிய தேவை எங்கேருந்து வருது அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்ற ஒரு அணி வெற்றி பெறணும், இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்ற அணியை வெற்றி பெற வச்சு தன்னுடைய திறமையை நிரூபிக்கணுமோ அப்படின்னு கிடையாது. அந்த ஒரே ஒரு வாய்ப்பு, அவர் கடைசி வாய்ப்பு, அந்த வாய்ப்பு அவர் இழந்தார்னு வச்சுக்கணும். ஒவ்வொரு வருஷம் குறைஞ்சபட்சம் அவர் 250 கோடி இழப்பார். நீங்கள் அதில் வரக்கூடிய வருமானத்தை மட்டும் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்க, அதில் எவ்வளோ வேணால் கொடுத்துட்டு போகிறாங்களே. ஆனால் அவருக்கு அதனால் கிடைக்கக்கூடிய பப்ளிசிட்டி, அதனால் கிடைக்கக்கூடிய பிராண்ட் இருக்குல்லையே, அந்த பிராண்டோட மதிப்பு ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சபட்சம் 240 கோடி, 240 கோடிலேருந்து 250 கோடி. நீங்கள் சொல்லுங்கள், யாரோ ஒருத்தவங்க 250 கோடியை நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்காக இல்லை யாரோ பேசுறதுக்காக விட்டு கொடுத்தானா அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான். அந்த முட்டாள்தனமான காரியத்தை அவர் செய்யவே இல்லை. நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க, நான் கடைசியாக ஒரு 2 சிக்ஸ் அடித்தோ 3 சிக்ஸ் அடித்தோ என் சார்ந்த நபர்களை நான் ஆறுதல் படுத்திக்கிறேன், எனக்கு எதையும் தாண்டினது என்னுடைய பிஸ்னஸ் அப்படின்னு அவர் இருக்காரு. உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் மாடல் ஓரளவுக்கு புரியாதனால தான் இப்படி தெரியுதுன்னு தோணுது. தப்பாக நினச்சிக்காதீங்க, கிரிக்கெட் பார்க்கலாம். ஆனால் எம்எஸ் தோனி வரணுன்றதுக்காக இன்னொருத்தவங்க அவுட் ஆகி கொண்டாடுற ஒரே கூட்டம் இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்படிப்பட்ட கூட்டத்தினர் பார்க்கும்போது தான் எனக்கு கிரிக்கெட்டை தாண்டி எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனத்தை வளர்த்த வச்சிருக்கீங்கன்னு தோணுது. எம்எஸ் தோனியோட 250 கோடி நான் சொல்கிறேன் இல்லையா, அது என்ன கணக்கு அப்படின்னா, போன வருடம் மட்டும் நான் எடுத்து பார்க்கும்போது அவருக்கு சுமார் 42 பிராண்டுகளில் அவர் சைன் பண்ணியிருக்காரு. 42 பிராண்டு, ஒவ்வொரு பிராண்டும் குறைஞ்சபட்சம் 5லேருந்து 6 கோடி. எஸ்பிஐக்கு போட்டப்போ 6 கோடி ரூபாய்க்கு சைன் பண்ணியிருக்காரு. அதன் மூலமாக ஒரு வருடத்துக்கு அந்த பிராண்டை அவர் தூக்கி பிடிப்பார். இதன் வழியாக அவர் 250லேருந்து 260 கோடி சம்பாதிக்கிறார் ஒரு வருஷம். இது அட்வர்டைஸ்மெண்ட் வருமானம். இந்த வருமானம் இருக்குல்ல, இந்த வருமானத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறாரு. அதையாவது நீங்கள் கவனிக்கிறீங்க. ஒரு போட்டு வருமானம் தான் சரி, ஓகே, நம்ம எல்லாரும் சம்பாதிக்கிறோம், அவர் சம்பாதிக்கலாம் சொல்கிறோம். வரக்கூடிய வருமானத்தை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாரு, அதுக்கு பின்னாடி உள்ள நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம கவனிக்கிறோமா. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் எம்எஸ் தோனி நான் எந்த வித பாராட்டுவேன் அப்படின்னா, அவர் ப்ளூ ஸ்மார்ட் நினைக்கிறேன். இந்த பெங்களூர் அண்ட் டெல்லியில் மட்டும் நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கினீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் கார் போகும், நிறைய கார் நிற்கும். அது வந்து இவி கார்ஸ். அதோடைய சர்வீசஸ் மட்டும் அதிகப்படுத்துறதுக்கு அந்த நிறுவனம் தீவிரமாக இருக்குது. அந்த நிறுவனத்துக்கு போதுமான பேக்கிங் வந்து சுவிட்சர்லாந்துலேருந்து இருக்குது, அதாவது யூரோப்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. எனக்கு எம்எஸ் தோனியோட கணக்கு எங்கே புரியுது அப்படின்னா, அவர் இந்த விஷயத்தை தாண்டி ஐரோப்பிய நாடுகள்லேருந்து இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான்னு பார்த்துட்டே இருக்காரு. அந்த கம்பெனியில் போய் இவர் சம்பாதிக்க ஒவ்வொரு வருஷம் அமௌண்ட்டுக்குலாம் கூட கரெக்டாக வழி சேர்க்குறாரு. அதற்காக தான் அவர் ஐபிஎல்காக வெயிட் பண்ணுறாரு. வரும்போது ஏதாவது டீஷர்ட் போட்டு வர வேண்டியது, அதை இவங்க ஒரு மீன் பண்ணி எது டீகோட் பண்ணி அதுதான் லாஸ்ட்டு, இதுதான் லாஸ்ட்டு, அவங்க பொண்ணு வந்துருச்சு அதான் லாஸ்ட்டு, அவங்க அப்பா வந்துருச்சு லாஸ்ட்டு. ஆனால் முட்டாள்தனமாக இருக்கே, அவர் லாஸ்ட்டுன்னு அவர் சொல்லாத வரைக்கும் லாஸ்ட்டே கிடையாது. ஆனால் அதை லாஸ்ட்டுன்னு நினைக்க வச்சு அதை வச்சு ஒரு பிராண்டை உருவாக்குற பாருங்க, அங்கே தான் அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக தெரிகிறார். இப்படியா எம்எஸ் தோனி அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, இதன் மூலமாக அவர் உருவாக்கிய சாம்ராஜ்யம் எனக்கு தெரிஞ்சு சுமார் 2000லேருந்து 3000 கோடி. இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை நாம யோசிக்கும் போது மார்க்கெட் அப் அண்ட் டவுன்ல இருக்கும்போது 24 அதை கவனிக்க முடியாத போகும்போது, எடுத்துக்காட்டுக்கு நீங்க கோவிட் காலத்தில் கூட அது ஒரு பெரிய டவுனுக்கு போய் திரும்ப ஒரு 8 மாதத்துல ரெக்கவர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்மள கவனிக்க முடியாத நிலைமையில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு 100% கேபிட்டல் கேரண்டி கொடுக்க முடியும்னா அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை தேடுறது அவசியமான ஒண்ணு. அப்படியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கனரா HSBC லைஃப் இப்போ அறிவிக்கிறாங்க என்எஃப்ஓல. அந்த என்எஃப்ஓட பேர் வந்து நிஃப்டி ஆல்ஃபா 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த குறிப்பிட்ட என்எஃப்ஓ ஏப்ரல் 20 அடுத்த 10 நாள் நினைக்கிறேன் அது வரைக்கும் அவைலபிளா இருக்குது. இது சம்பந்தமான மேலும் விவரங்கள் தெரிஞ்சிருக்கு, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை போய் தெரிஞ்சுக்கோங்க. இப்படியான இண்டெக்ஸோடைய கடந்த 5லேருந்து 10 வருடங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருடங்களில் சுமார் 31.7%, கடந்த 10 வருடங்களில் 21.2% அளவிற்கு இது ரிட்டர்ன் கொடுக்குது. அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரு சேவிங் அக்கௌண்ட்லயோ இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்லயோ போடும்போது நீங்க டாக்ஸ் எல்லாம் போக நம்ம கைக்கு வந்து சேர்றது 5லேருந்து 6%, அதிகபட்சம் 7%. இந்த ரிட்டர்னை விட இந்த மாதிரியான என்எஃப்ஓ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான இண்டெக்ஸ்ல அது நிச்சயம் புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம்னா, 2015 நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டு வைக்கிறீங்கன்னா அது இன்றைய தேதியில் சுமார் 68 லட்சமா மாறி இருக்குன்னா நிச்சயம் அது புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்றேன். இப்போ இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 2000 ஆரம்பிக்குது. இதோட என்ஏவி வந்து 10 ரூபாய். இந்த என்எஃப்ஓ பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்டை சேஃபா வைக்கிறாங்க, அனதர் பார்ட்டை என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்ல இருக்கக்கூடிய முதல் 300 நிறுவனத்தில் 50 நிறுவனத்தை தேர்வு செஞ்சு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க.
எனவே இதில் ஏற்கனவே 100% சேஃப்டியும் அதோட ஒரு பொட்டன்ஷியலாக ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது மட்டும் கிடையாது, உங்களுடைய மந்த்லி பிரீமியம் அமௌண்ட்லேருந்து 120% அளவிற்கு உங்களுக்கு லைஃப் கவரேஜும் இதில் அடங்கும். இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வருடத்துக்கு சுமார் 2.5 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதற்கு வரக்கூடிய வருமானம்ன்றது டாக்ஸபிள் கிடையாது. ஒருவேளை நீங்கள் என்ஆர்ஐ இருக்கீங்கன்னா மாதம் 18,000 ரூபாய் போடும்போது உங்களால் சுமார் 2 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களை ரிட்டர்னில் எடுக்க முடியும்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இப்போ மீண்டும் தோனி அவர்களுடைய விவகாரத்துக்கு வருவோம். தோனி நீங்கள் ஆரம்பத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவர் ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்துலாம் ரிட்டையர்மெண்ட் ஆனார். ஆனால் ஐபிஎல்லேருந்து ரிட்டையர் ஆகவே இல்லை. ஏன்னா அவருக்கு என்ன தெரியுமோ அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவலில் தன்னோட மார்க்கெட்டுக்குள்ள அதோட வேல்யூவை விட உள்நாட்டில் தனக்கான வேல்யூ இருக்குன்னு நம்பினாரு. அதோட சேர்த்து தன்னோட உடல் உழைப்பு இருக்குல்ல அது எப்படி பாதுகாக்குன்னு தெரியும். நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு எம்எஸ் தோனி ஒருவேளை இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை ஆடுறதா நினச்சிக்கோங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 4 வருஷம் விளாண்டுறதா நினச்சிக்கோங்க, அவருக்கு நஷ்டம் தான் வரும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த விட்டு கொடுத்தாலும் ஒளி அந்த கிரிக்கெட் விட்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க போய் தொலையுது, இன்டர்நேஷனல் நாட்டுக்கான விளாண்டான் அது போய் தொலைன்னு விட்டாதான் அந்த ஒரு 6லேருந்து 8 மாதம் இருக்கு இல்லையா, அந்த 8 மாதங்கள் அந்த டேட்டை பிசிசிக்கு அதாவது இந்தியாவுடைய கிரிக்கெட் போர்டு இருக்கு இல்லையா அதுக்கு கொடுக்காம அந்த டேட்டை அவர் வச்சுக்கிட்டு விளம்பரம் நடிக்கிறான். கேட்டா அந்த டேட்டா அவங்ககிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய டேட்டின் படி அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்கள் போக முடியும். பிசிசியுடைய கண்ட்ரோலில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த காலங்களில் நீங்கள் உறுதியாக எந்த விளம்பரம் வச்சாலும் அதோட அனுமதி இல்லாமல் அடிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு பெரும் பகுதியை நீங்கள் பிசிசிக்கு கொடுத்தாகணும், அவங்க அனுமதியோட தான் நீங்கள் வெளியே போயாகணும், உங்களுடைய பிராண்ட் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து முழுமையாக வெளியே வந்துட்டு அவர் ஐபிஎல் மட்டும் விளையாடுறாரு. எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்காது இதா. அவர் எது நோக்கணும் புரிஞ்சுக்கோங்க. கிரிக்கெட்டை பிடிச்சு விளையாடுறது ஒன்று, அதுக்கப்புறம் கிரிக்கெட்டை விளையாட விட தேவை ஒன்று, நாட்டுக்காக விளையாடுறன்ற ஒன்று, இதெல்லாம் தாண்டி பிழைப்புவாதம் ஒன்று. 4,000-5,000 கோடி சம்பாரிச்சதுக்கு அப்புறமா அவர் ஐபிஎல்ல நீ என்ன வேணா பேசிட்டு போ நான் எதெல்லாம் தேவைன்னு அவர் உணர்ந்து விளையாடி இருக்காரு. அவர் வேடிக்கை பார்க்குற உங்களுக்கு இவர் எதனால இந்த அளவுக்கு விடாப்புடியா நிற்கிறாருன்னு கொஞ்சமா தெளிவு வேணாம. சிஎஸ்கே வெற்றி பெற்று கப்பு வின் பண்ணா என்ன 5 கோடி நான் 4 கோடியா அதை வச்சு அவர் என்ன பண்றது வீட்டில், அதெல்லாம் முக்கியம். 250 கோடி அட்வர்டைஸ்மெண்டோட சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பாருங்க, அதுதான் முக்கியம் அவருக்கு. ஆனா நமக்கு என்ன முக்கியம்? அதோட இறுதியாக நாம இன்னைக்கு பார்த்த என்எஃப்ஓ, கனரா, ஹெச்எஸ்பிசி லைஃப் அவங்க அறிவிக்கக்கூடிய நிஃப்டி ஆல்பா 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இதோட கடைசி தேதி ஏப்ரல் 20. இதோட என்ஏவி 10 ரூபாயில ஆரம்பிக்குது. நீங்க 2000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இருக்குல்ல இதோடைய சால்வேஷன் ரேஷியோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு தேடுங்க. அது சும்மா 210%. இதோட மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, அந்த லிங்க்ல போய் விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.